பூலோக நரகம் என்று அழைக்கப்படுகின்ற உலகின் மிகவும் ஆபத்தான சிறைச்சாலைகள், அதுவும் பயங்கரமான மர்மமான ஒரே நாள்ல 1000 கைதிகளை கொன்ற சிறைச்சாலைகள் எப்போதும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு இடமா தான் இருந்து வருது. குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலா சிறையில் அடைக்கும் பழக்கம் மெசபடோமியா, எகிப்து மற்றும் பழங்கால ரோம் கலாச்சாரங்களிலிருந்து வந்தது. இன்றும் கிமு 1ஆம் நூற்றாண்டின் பாதாள சிறைகள் அதற்கு ஆதாரமா இருக்கு. அதே போல 2ஆம் உலக போருக்கு பின் போர் கைதிகளை அடைத்து வைக்க உலகம் முழுவதும் பல சிறைச்சாலைகள் கட்டப்பட்டது. அவற்றில் பல இன்றும் உபயோகத்தில் இருக்கு. சிறைச்சாலைகள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கவும் அதை நினைத்து வருந்தவும் உதவும் இடமாக இருக்கு. ஆனா யதார்த்தத்துல எந்த சிறையும் அப்படி இருப்பதில்லை. சொல்ல போனா பெரும்பாலான சிறைகள் சித்திரவதை கூடங்களாகவே இருக்கு. இன்றும் சில சிறைச்சாலைகள் பூலோக நரகம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு மோசமான இடங்களாகவே இருக்கு. இது போன்ற முக்கியமான தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்க இருக்கிறோம். வாங்க. உலகம் முழுவதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கும் இடமாக இருப்பது சிறைச்சாலை தான். அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு ஏற்ப அவர்கள் செய்த தண்டனைகளை பொறுத்து அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படுது. பொதுவாக சிறைச்சாலை என்பது ஒருவர் செய்த தவறை உணர்ந்து திருந்தி வாழ வாய்ப்பை வழங்கும் இடமாகத்தான் அது இருக்கு. ஆனால் சிறைச்சாலைகள் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே அனைவரின் பதிலாகத்தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தா தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதையும் மீறி தண்டனை கிடைத்தாலும் அவர்களின் செல்வாக்கு காரணமா சிறையிலும் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும். ஆனா எந்தவித செல்வாக்கும் செல்லாத சில சிறைச்சாலைகள் உலகில் இருக்கு. இங்கு கைதிகளுக்கு இருக்கும் கட்டுப்பாடுகளும் வழங்கப்படும் தண்டனைகளும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். இந்த பதிவுல உலகின் அதிபயங்கரமான சிறைச்சாலைகள் என்னவென்று பார்க்கலாம். முதல்ல ரஷ்யாவில் இருக்கிற பிளாக் டால்பின் சிறைச்சாலை. ரஷ்யாவில் உள்ள இந்த சிறைச்சாலையில மிக மோசமான கொலைகாரங்க, கற்பழிப்பு குற்றவாளிகள் மற்றும் நரமாமிசம் சாப்பிடுவர்கள் போன்றோர் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிறையில கைதிகள் பகல்ல உட்காரவோ ஓய்வெடுக்கவோ அனுமதிக்கப்படுவதில்லை. இங்கு இருக்கும் குற்றவாளிகளின் இயல்புக்கு ஏற்ப இங்கிருக்கும் வார்டன்களும் போலீசாரும் மிருகத்தனமானவர்களாக இருப்பாங்க. தூங்கும் நேரம் தவிர இங்கிருக்கும் கைதிகள் அனைவரும் வேலை செய்து கொண்டே இருக்கணும். பெரும்பாலும் இங்கிருக்கும் கைதிகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையே வைத்திருக்கப்படுவாங்க. அடுத்ததா பெனால்டி சிவாட் போரியோஸ். உலகின் மிகவும் ஆபத்தான வன்முறை கும்பலான MS-13 இந்த சிறையில் தான் இருக்காங்க. மேலும் இவர்கள் அளவிற்கு ஆபத்தான போரியோ 18 கும்பலும் இங்குதான் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த சிறைக்குள்ள காவலர்கள் நுழையவே அஞ்சுவாங்க. பச்சை குத்திய இந்த 2 கும்பல்களுக்கு இடையில அடிக்கடி வன்முறைகள் ஏற்படும். இவர்களின் வன்முறையில பல ஆயுதம் ஏந்திய காவலர்களும் கொல்லப்பட்டு இருக்காங்க. எனவே இந்த சிறைச்சாலை மிகவும் மோசமானதாக காணப்படுது. அடுத்ததா சிரியாவில் இருக்கிற டாட்மோர் சிறை. டாட்மோர் உலகின் மிக மோசமான சிறைச்சாலைகள்ல ஒன்றாகும். இந்த சிறைச்சாலையின் சூழலுக்குள்ள துஷ்பிரயோகம், சித்திரவதை மற்றும் மிருகத்தனமான சிகிச்சை ஆகியவை மிகவும் சாதாரணமாக நடக்கும். இந்த சிறையிலிருந்து வெளியே செல்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் இங்கு அனுபவித்த சித்திரவதைகளை மறக்கவே மாட்டாங்க. கைதிகளை தரையில் இழுத்துச் செல்வது, கோடாரியால் துண்டு துண்டுகளாக வெட்டுவது போன்ற சித்திரவதைகள் இங்கு செய்யப்படும். ஜூன் 27, 1980 அன்று இந்த சிறையில ஒரே நாள்ல 1000 கைதிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அடுத்ததா கென்யாவில் இருக்கின்ற காமிட்டி சிறை. இந்த சிறையில் இருக்கும் அதிகபட்ச நெரிசல், வெப்பமான சூழ்நிலை, தண்ணீர் பற்றாக்குறை மட்டுமின்றி இங்கு நடக்கும் வன்முறைகளுக்காகவும் இந்த சிறை மிகவும் புகழ்பெற்றதா இருக்கு. கைதிகளுக்கு இடையேயான சண்டைகள் மற்றும் வார்டன்களின் கடுமையான தாக்குதல்கள் என இங்கு ஆண்டுகளுக்கு பல கைதிகளின் உயிர்கள் பறிப்போது. கற்பழிப்பு குற்றங்களும் இந்த சிறையில் அதிகமாக அரங்கேறுது. அடுத்ததா வெனிசுலாவில் இருக்கிற லா சபனேட்டா சிறை. இந்த சிறை குறைவான ஊழியர்களையும் அளவிற்கு அதிகமான கைதிகளையும் கொண்டது. இது மிகவும் ஆபத்தான காம்பினேஷன் ஆகும். இந்த சிறையில வன்முறை மற்றும் கற்பழிப்பு என்பது மிகவும் சாதாரணமாக நடக்கும். 1995 ஒரே நாள்ல 200 கைதிகள் இந்த சிறையில கொல்லப்பட்டாங்க. இங்க இருக்கும் கைதிகள் அனைவரிடமும் கத்தி இருக்கும். இந்த சிறையில மறுவாழ்வு என்பதை காட்டிலும் உயிர் வாழ்வது என்பது மிகவும் கடினமானதாக ஒன்றாக இருக்கும். இஸ்ரேலில் இருக்கிற யூனிட் 1391 சிறை. மிகவும் ரகசியமான இந்த தடுப்பு மையம் இஸ்ரேலிய குவாண்டானாமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறையில கொந்தளிப்பான அரசியல் கைதிகள் மற்றும் அரசின் பிற எதிரிகள் அடைத்து வைக்கப்படுவாங்க. இங்கு இவர்களுக்கு நடத்தப்படும் கொடுமைகளை கூறவே முடியாது. இந்த சிறைச்சாலை பெரும்பாலும் ரேடாரால் பாதுகாக்கப்படுகிறது. நவீன வரைபடங்கள்ல இருந்து இந்த இடம் அகற்றப்பட்டுள்ளதால உலக நாடுகள்ல பலருக்கும் இந்த இடத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சித்திரவதை மற்றும் மனித உரிமை மீறல் இங்கு சாதாரணமானது. அடுத்ததா ருவாண்டால இருக்கிற கிடாராமா மத்திய சிறை. 600 பேர் இருக்க வேண்டிய இந்த சிறைச்சாலையில 6000 பேர் இருக்கிறாங்க. பூமியின் நரகமாக கருதப்படும் இந்த சிறைச்சாலையில மனிதர்கள் கால்நடைகள் போலவே நடத்தப்படுறாங்க. இங்குள்ள ஆபத்துகளும் நோய்களும் சாதாரண மனிதர்களால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவு கொடுமையான விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு. அடுத்ததா அமெரிக்காவில் இருக்கிற ADX புளோரன்ஸ் சூப்பர் மேக்ஸ் சிறை என்று அழைக்கப்படும் இது மிகவும் ஆபத்தான கைதிகளை அடைத்து வைக்க பயன்படுது. இது தீவிர கண்காணிப்பும் கடினமான கட்டுப்பாடுகளும் இருக்கும் சிறையாகும். கைதிகள் ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் தனிமை சிறையில் இருக்க வேண்டும் மற்றும் கட்டாய உணவு மற்றும் தற்கொலை சம்பவங்கள் இங்கு மிகவும் அதிகம். இந்த வகையான சிகிச்சையானது கைதிகளுக்கு கடுமையான உளவியல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. அதை தாண்டி அவர்கள் தற்கொலைக்கும் போறாங்க. அடுத்ததா பாங்காக்ல இருக்கிற பேங்க்வாங் சிறை. நாட்டின் தனித்தன்மைக்கு ஆபத்தாக கருதப்படும் கைதிகள்
இந்த சிறையில தான் அடைக்கப்படுறாங்க. இந்த சிறையில அடைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிண்ணம் அரிசி சூப் மட்டுமே வழங்கப்படுது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு கணுக்கால சுற்றி இரும்பு குண்டுகள் கட்டப்பட்டிருக்கும். அடுத்ததா அல்காட்ராஸ் சிறைச்சாலை. இதுதான் உலகின் பயங்கரமான மர்மமான சிறைச்சாலை. சிறை என்ற பெயரை கேட்டாலுமே நம் மனதில் பல கேள்விகள் வரும். அதே போல ஒருவித அச்ச உணர்வும் ஏற்படும். சில சிறைகள் கைதிகளை சித்திரவதை செய்வதற்கு பெயர் பெற்றவை. சிறைச்சாலையிலிருந்து சில கைதிகள் தப்பிக்கும் செய்திகள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கைதிகள் தப்பிக்கவே முடியாத சிறைச்சாலை ஒன்று உண்டு. இந்த சிறைச்சாலையின் பெயர் அல்காட்ராஸ் சிறைச்சாலை. இது கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் அல்காட்ராஸ் தீவில் அமைஞ்சிருக்கு. அல்காட்ராஸ் சிறைச்சாலை 1934ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. ஆனா அதிக பராமரிப்பு செலவுகள் காரணமா 1963 மூடப்பட்டது. இப்போது இந்த சிறைச்சாலை ஒரு அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்படுது. இது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எல்லா பக்கங்களிலும் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவின் குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட இந்த சிறைச்சாலை அமெரிக்காவின் வலிமையான சிறைச்சாலையாக கருதப்பட்டது. எந்த கைதியும் தப்பிக்க முடியாது. அமெரிக்காவின் மிக ஆபத்தான கைதிகள் தப்பிக்க முடியாத சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுது. சிறைச்சாலையின் 29 ஆண்டு வரலாற்றில் மொத்தம் 36 கைதிகள் இங்கிருந்து தப்பிக்க முயன்ற போதிலும் அவர்களில் 14 பேர் பிடிபட்டாங்க. சிலர் காவல்துறை தோட்டாக்களால கொல்லப்பட்டாங்க. சிலர் தண்ணீர்ல மூழ்கி செத்தாங்க. 5 கைதிகளின் சடலங்களை கூட போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதே போல 1962ஆம் ஆண்டுல ஜூன் மாசத்துல பிராங்க் மோரிஸ், ஜான் ஆங்கிலின் மற்றும் கிளாரன்ஸ் ஆங்கிலின் ஆகிய 3 கைதிகள் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க முயன்றதாக கூறப்படுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறையினருக்கு கிடைத்த கடிதத்துல இது குறித்த தகவல் ஒன்று கிடைச்சது. அதன் பிறகுதான் காவல்துறையினரும் அவங்களை தேடி வந்தாங்க. ஆனா அவர்கள் இதுவரை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஆனால் அவர் சிறையிலிருந்து தப்பித்த பின்னர் அவர்கள் மூவரும் குளிர்ச்சியான நீரில் மூழ்கி இருக்கலாம் என கூறப்பட்டுச்சு. இந்த சிறை அமெரிக்காவில் மர்மங்கள் நிறைந்த சிறைச்சாலையாகவும் கருதப்படுது. பல கைதிகள் இங்கு தற்கொலை செய்து கொள்றாங்க. அதன் பிறகு அவர்களின் ஆவிகள் இங்கே அழிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுது. பலமுறை பலரது கண்களுக்கு பேய் போன்ற உருவங்களையும் பார்த்ததாக அந்த சிறையில் கூறுறாங்க. மர்மமான நிகழ்வுகளை உணர்ந்திருப்பதாகவும் இந்த சிறை அமர்ந்திருக்கு. அதே போல இந்த சிறை பிறருக்கு துன்புறுத்தும் சிறையாக மட்டுமில்லாம அதை தாண்டி இந்த சிறைச்சாலை மனிதர்கள் பேய்களாக உலா வரக்கூடிய சிறையாக இது இருக்கு. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.